வணக்கம் அண்ட் வெல்கம் டு சரண்யா கிச்சன். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்மளோட சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்னாலையும் உங்களோட ஆதரவு உங்களோட அன்புனாலையும் மட்டும்தான் இது ரீச் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ட்ரை குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் எம்டிஆர் 100 கிராம் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஏலக்காய் தூள், எலுமிச்சை சாறு, தண்ணி தேவையான அளவுக்கு, அப்புறம் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பொடி பண்ணி வச்சுருக்கேன். மிக்சியில் போட்டு அடிச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் சர்க்கரை எடுத்தோன்னா 1 கப் தண்ணி ஊற்றி நம்ம பாகு செஞ்சுக்கலாம். அது கூடவே கொப்பரை தேங்காய் ஒரு 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு கொப்பரை தேங்காய் எடுத்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து 1 கப் சர்க்கரைக்கு 1 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை வந்து நம்ம சிம்லேயே வச்சு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து சூடு பண்ண போகிறோம். இதுக்கு எந்த விதமான கம்பி பதமும் தேவையில்லை. 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் சூடு பண்ணாலே போதும். அதில் வந்து கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அது மனமும் சுவையும் அதிகப்படுத்தும். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள். இப்போ இது 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம சிம்லேயே வச்சு குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து 4லேருந்து 5 ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துக்கலாம் நம்ம. அப்போ தான் வந்து சுகர் சிரப் வந்து கட்டிப்படாமல் இருக்கும். சுகர் சிரப் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து மாவை வந்து பிசைஞ்சு நம்ம வந்து உருண்டைகளாக உருட்ட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து குலாப் ஜாமுன் மிக்ஸ் பவுடரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம விரலால் நம்ம பிசையணும். ரொம்ப அழுத்தி பிசைய வேணாம். இந்த மாதிரி ரஃபாக பிசைஞ்சு நீங்கள் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சாலே போதும். அதுக்கப்புறம் கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து மேலாக தேய்க்கணும். ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது. லைட்டாக இப்படி தேய்ச்சா போதும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் உருட்டி ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். எண்ணெய் சூடானதும் 2 சைடும் போட்டு பொன்னிறமாகிற வரைக்கும் பொரிச்சு எடுக்கலாம். நம்ம வந்து இப்போ ட்ரை குலாப் ஜாமுன் செய்கிறதுனால நான் வந்து இப்போ நல்லா டார்க்கான கலர் வர வரைக்கும் நான் பொரிச்சு எடுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ஒரு சைட்லலாம் நீங்கள் திருப்பி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லா சைடும் ஈவனாக ஒரே கலரில் வரும் நமக்கு. ஸோ சூப்பரான ஜாமுன் உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் நம்ம வந்து போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம வந்து எண்ணெயில் பொரிச்சு நமக்கு எந்த மாதிரி கலர் வேணுமோ அந்த கலர் வர வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து சர்க்கரை பாகில் போட்டாச்சு. லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம தட்டு போட்டு மூடி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற விட்டுடலாம். 3 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ வந்து சூப்பராக சர்க்கரை பாகெல்லாம் நல்லா உறிஞ்சிருக்கு. ஜாமுன் நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையில் வந்து கொப்பரை தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள்கிட்ட கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து கொஞ்சம் காஞ்சிருக்கிற மாதிரி இந்த தேங்காய் இருந்ததுன்னா அதை வந்து வெறும் வானிலையில் வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜாமுனை எடுத்து இதில் வந்து நல்லா கோட் பண்ணிவிட்டு எடுத்து வைக்க வேண்டியது தான். இப்போ ஒரு ஜாமுன் எடுத்துட்டு அதை நல்லா நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் கொப்பரை தேங்காவும் சேர்ந்த கலவையில் நல்லா போட்டு தடவி எடுத்து வச்சாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளும் நம்ம வந்து தடவி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த தடவின உருண்டையை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 மணி நேரமாவது வைக்கணும். மினிமம் வச்சு எடுத்தோன்னா சூப்பரான சுவையான ட்ரை குலாப் ஜாமுன் தயாராகிடும். ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் அந்த தேங்காய் அப்புறம் வெளியில் இருக்கிற சர்க்கரையோட ஒரு சாஃப்டான குலாப் ஜாமுன், ட்ரை குலாப் ஜாமுன் சாப்பிட்டு பாருங்கள். சுகர் சிரப் பிடிக்காதவங்க இதை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். நன்றி.